கீழே விழுந்ததுதான் விழுந்தா, அப்படியே செத்து தொலைஞ்சிருந்தா இதோட நம்மள புடிச்ச பீட ஒழிஞ்சதுன்னு நாம நிம்மதியா இருந்திருப்போம். அக்கா, பெரியவருக்கோ என்னோட புருஷனுக்கோ கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்லக்கா. அந்த மூதேவி வீட்டை விட்டு வெளியில போனா அவங்க 2 பேரும் ஆரத்தி எடுக்காத குறையா தாங்குறாங்க. பிச்சைக்காரியா இருக்கிறப்பவே இவளை இப்படி உள்ளங்கையில வச்சு தாங்குறாங்களே. என்ன மாதிரி கொஞ்சம் வசதியா இருந்துட்டா இவதான் இந்த வீட்டையே அதிகாரம் பண்ணிருப்பா போல. அக்கா, அந்த அகோரி இவ ஒருத்தியாலதான் நம்ம எல்லாரோட உயிரும் போக போகுதுன்னு சொன்னாரு. ஆனா இப்போ இவளோட உயிர் ஊசலாடிட்டு இருக்கே. சார், இப்போ வரைக்கும் நான் இவங்களுக்கு கொடுத்துருக்கிற ட்ரீட்மெண்ட் ஜஸ்ட் டெம்பரவரி தான். கீழே விழுந்ததுல காலில் பயங்கரமா அடிபட்டிருக்கு. பிளட் வேற நிறைய லாஸ் ஆயிருக்கு. கீழே விழுந்ததுல எங்க ப்ராப்ளம் இருக்குன்னு முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் இவங்களை ஸ்கேன் எடுக்க வெளியில கூட்டிட்டு போனோம். அதுதான் இதுக்கான ஒரே சொல்யூஷன். இந்த பொண்ணு கிரிட்டிக்கலா இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல கூட நீங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறீங்க. எனிதிங் பர்சனல் ப்ராப்ளம்? சரிங்க டாக்டர், உங்க வேலை முடிஞ்சிருச்சு, நீங்க கிளம்பலாம். நான் தான் சொன்னேன்ல, இன்னும் ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணல. இது ஜஸ்ட் டெம்பரவரி தான். அப்புறம் ஏன் அடம் பிடிக்கிறீங்க? நீங்களே இவங்களை கூட்டிட்டு வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேன் எடுக்க போலாம். வந்தோமா, சொன்னதை செஞ்சோமா, 4 காசு பார்த்தோமான்னு போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அதிக பிரசங்கித்தனமா எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை செய்யுங்கன்னு சொல்லி நீ எங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. என்ன ஜனா சார் இதெல்லாம்? நீங்க சொல்லி தானே நான் இங்க வந்தேன். அப்படி நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு பெரியவர் இவ்வளவு கோவப்படுறாரு? சொல்ல வேண்டியது என்னோட கடமை, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். டாக்டர், நீங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மெடிசன்ஸ்லாம் என்னன்னு சொல்லுங்க, நாங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். மற்ற எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு போன்ல டீட்டெயிலாக சொல்றேன் டாக்டர். நர்ஸு கிட்ட எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அவங்களை கேளுங்க. ஓகே டாக்டர். சரிங்க, நான் அப்போ வரேன். சரி. இப்படி நான் விழுந்தேன். நான் தான் மாடியில இருந்து விழுந்தேன்னு சத்யாக்கா சொல்றாங்க. ஏன் துணியெல்லாம் கலைஞ்சிருக்கு? என்னாச்சு? அம்மா, அம்மா, அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? எதுக்காக எனக்கு எவ்வளவு வலியும் வேதனையும் கொடுக்கிற? என் உடம்புல இருந்து எதுக்கு இவ்வளவு ரத்தம் போகணும்?
சோதனை அதிகமா கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு எவ்வளவு சோதனை தாங்காதுமா. சின்ன வயசுல அம்மா அப்பாவை இழந்த எனக்கு அம்மாவோட அம்மாவா அப்பாவோட அப்பாவா என் அக்காவும் அவங்க வீட்டுக்காரரும் தான் இருந்தாங்க. அவங்களையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. எல்லாத்தையும் தாண்டி நான் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டது ஒன்னே ஒண்ணுதான், கௌரி என் கூடவே இருக்கணும்னு தான். எனக்கு அதுவும் இல்லாம போயிருச்சு. கௌரி பாப்பா ஒரு மூலையிலயும் நான் ஒரு மூலையிலயும் கிடக்குறேன். ஆனா ஒரு வகையில கௌரி பாப்பா இங்க இல்லாததும் நல்லதுதான். இல்லனா எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்து அவ ரொம்ப மனசு விட்டுருவா. நாங்க ஊர்லயே நிம்மதியா சந்தோஷமா பூ கட்டுவோம். இப்போ என்னடானா எங்க வாழ்க்கையில பூகமும் விழுந்த மாதிரி இருக்கு. பாத்தீங்களா அத்தை, தட்டுல சாப்பாடு இருக்கு, ஆனா அதை கொஞ்சம் கூட மதிக்காம எவ்வளவு அழுத்தமா உட்கார்ந்துட்டு இருக்கான்னு பாருங்க. விட்ரி, அவ சாப்பிடல நீங்க யார் அழுதா? அவ சாப்பிட்டா சாப்பிடட்டும், இல்லனா செத்து தொலையட்டும். சரி விடுங்கக்கா, அந்த துர்கா மேல இருக்கிற கோவத்தை எதுக்கு வீணா மேல காட்டுறீங்க? எப்படி டென்ஷன் ஆகாம கோபத்தை காட்டாம இருக்க முடியும்? அந்த அகோரி 6 நாள் தான் நமக்கு கொடுத்திருக்காரு. இப்பவே 3 நாள் முடிஞ்சிருச்சு. நினைச்சு பார்த்தா வயித்துல புளிய கரைக்குது. சாவு கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது. உங்களுக்காவது பரவாயில்லக்கா, எனக்கு எப்படி எல்லாம் தோணுது தெரியுமா? எப்படி தோணுது அத்தை? முடிஞ்சு போன இந்த 3 நாள்ல எனக்கு 3ஆவது நாள் காரியமே நடந்த மாதிரி இருக்கு. ஏய், வாயை கழுவு. எங்க இருந்தோ வந்தவ அவளே குத்துக்கல்லு மாதிரி இருக்கும்போது நாம எதுக்காக சாகணும்? அதுவும் கரெக்ட் தான் அத்தை. நாம எதுக்கு சாகணும்? இத பாருங்க, இன்னும் இருக்கிற இந்த 3 நாளைக்குள்ள நாம உருப்படியா ஏதாவது ஐடியா பண்ணி அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அவளெல்லாம் எங்கக்கா துரத்த போறோம்? நடக்கவே நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த அகோரி சொன்ன மாதிரி அவ தான் இந்த வீட்டை விட்டு நம்ம எல்லாரையும் துரத்த போறா. நாம எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் நாம போட்ட பிளான்ல இருந்து அவ தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் அந்த டவுட் இருக்கு அத்தை. ஏண்டி, எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ சொல்லுவியா? முன்னாடியே உனக்கு டவுட் இருக்குன்னு அப்பவே நீ சொல்லிருக்கணும்ல. இப்ப என்ன மறுபடியும் சொல்ற? ஷூ, கொஞ்சம் அமைதியா இருங்க. நமக்கு மிச்சம் இருக்கிற இந்த 3 நாள் மட்டும்தான் நாம உயிரோட இருக்க போறோமா, இல்ல அந்த ஒண்ட வந்த பிடாரி உயிரோட இருப்பாளாங்கிறத முடிவு பண்ணும். அக்கா, அசோக் கூட ஏதோ அவன் வேலை விஷயமா வெளியூர் போகணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஒருவேளை அவன் இங்க இருந்திருந்தா நம்ம பிளானுக்கு ஏதாவது சப்போர்ட்டா இருந்திருப்பான்ல. அத்தை, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. வீணா சொல்றதுதான் சரி. இந்த 3 நாள்ல நம்ம பிளானுக்கு குறுக்க நிக்கிற யாரா இருந்தாலும் அவங்க நமக்கு தேவையே இல்ல. இப்படிதான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி நம்ம கிட்ட கத்திக்கிட்டு இருந்தவன் அதுக்கப்புறம் போய் திடீர்னு அவ கழுத்துல தாலிய கட்டி தொலைச்சிட்டான். அதுக்கப்புறமா என்னடா இதுன்னு நாம போய் கேட்டதுக்கு எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது, நான் தாலி கட்டவே இல்லைன்னு நமக்கு ஷாக் கொடுக்கறான். அதனால அவன் ஊருக்கு கிளம்பி போறவன் போகட்டும். அவன் திரும்பி வரும்போது ஒண்ணு அவ இந்த வீட்டுல இருக்க கூடாது, இல்லன்னா உயிரோடவே இருக்க கூடாது. அத்தை, நீங்க சொன்ன மாதிரி பாத்ரூமை கிளீன் பண்ண யூஸ் பண்ற ஆசிட ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்ப என்ன பண்றது? கொஞ்சம் கொஞ்சமா இப்ப எந்திரிச்சு நடக்க முடியாம இருக்கிறவள முதல்ல நடக்க விடாம ஆக்கணும். அப்புறம் அணுவா அவளை துடிக்க வச்சு சித்திரவதை பண்றதுல அவளே வெறுத்து மனசு நொந்து போய் சொல்லாம கொள்ளாம ஓடி போகணும். இல்லனா விரக்தியில தன்னோட நிலைமைய நினைச்சு நினைச்சு நொந்து போய் சாகணும். இப்ப என்னக்கா பண்ண போறோம்? உடம்புல அங்கங்க அடிபட்டு ஏற்கனவே அவ பஞ்சர் ஆகி கிடக்குறா. இப்ப நாம பண்ண போறதுல
அவ கால் சும்மா நெருப்புக்குள்ள நிக்கிற மாதிரி கதன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அத்தை, சூப்பர் ஐடியா அத்தை. நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். வாங்க. ம், வா. அது காவேரி, இதை எங்கேயாவது மறைச்சு வச்சுட்டு அவளை கூட்டிட்டு வா. சரிக்கா. ஓ, வீணா நீ வா. பாத்து பாத்து. துர்கா, அந்த டைனிங் டேபிள் பக்கத்துல கீழே ஃபுல்லா தண்ணி கொட்டி கிடக்குது. பக்கத்துல வேற க்ளீன் பண்ணாம டஸ்ட் எல்லாம் கிடக்குது. நீ வந்து ஒரு 10 நிமிஷம் மாப் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடு. வரியா? சரிங்கம்மா, நான் வந்து பண்ணிடுறேன். இல்லம்மா, உனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா சொல்லு. என்னால முடிஞ்சதை நான் பண்றேம்மா. அதெல்லாம் எதுவும் வேண்டாமா, நானே கிளீன் பண்றேன். நான் இப்ப வந்து மாப் போட்டுறேன். சரி சரி, சீக்கிரமா வந்துரு. சக்சஸ்கா வந்துட்டு இருக்கா. ஓகே ஓகே. அக்கா வரா வரா. காவேரி அக்கா. என்னாச்சுமா துர்கா? ஒண்ணும் இல்லம்மா, திடீர்னு தலை வலிக்குது. உன்கிட்ட எல்லாம் நல்ல விதமா பேச வேண்டியது இருக்கு பாரு. எல்லாம் எத்தோல இழுத்து. என்ன பண்றது? 3 நாள் தாண்டி உனக்கு டைம். அதுக்குள்ள உன் கதையை முடிக்கணும்ல. சரி, நீ வா, நான் இந்த பக்கெட்டை மட்டும் எடுத்துட்டு போறேன். ஐயோ பரவாயில்லம்மா, நானே எடுத்துட்டு வரேன். நான் சொல்றத கேளு துர்கா. அந்த மாப் குச்சியை கொடு, நான் எடுத்துட்டு போறேன். இல்லம்மா, இதையும் நானே எடுத்துட்டு வரேன். சரி வா. வா துர்கா. அதோ அந்த இடம்லாம் கிளீன் பண்ணிடு. சரிங்கம்மா. பண்ணு.
பண்ணுமா. அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் பண்ணு. அதோ அங்க தண்ணி எல்லாம் இருக்குல்ல, அங்கதான். பாடா. அப்பா. அம்மா ரொம்ப எரியுது. ஏய், என்னடி மறுபடியும் உன்னோட நடிப்பு ஆரம்பிச்சிட்டியா? ஓசில உட்காந்து சாப்பிடுறப்போ நல்லா இனிக்குது. ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா மட்டும் உனக்கு வலிக்குதோ? ஏய், இப்ப எதுக்கு கத்தி ஊற கூட்டுற? இங்க யாரு உன்னை என்ன பண்ணா? ஏற்கனவே உனக்கு என்ன நடந்தாலும் நீ எது பண்ணாலும் அந்த பழி பாவம்லாம் எங்க தலையில தான் வந்து விழுது. இவ்வளவு ஏன் நீ ஒருவேளை சாப்பிடலன்னா கூட அவர் என்ன அடிக்கிற அடியில ஏன் கண்ணன் தான் செவக்குது. சொல்ல போனா எனக்கு நடக்கிற கொடுமைக்கெல்லாம் நான் தான் உன்ன மாதிரி கத்தணும், அலறி துடிக்கணும். என்னால முடியலம்மா, காலையில எரியுது. ஏய், தண்ணியில கால் வச்சதுக்கு அப்படி கத்துற? ஏய், வாயை திறந்து ஏதாவது சொன்னாதானே எல்லாருக்கும் தெரியும். சொல்லுடி. காலையில எரியுதுமா, என்னன்னு தெரியல, ரொம்ப வலிக்குது. அது தண்ணி இல்ல, வேற ஏதோ தண்ணியில கலந்துருக்கு. என் கால் ரொம்ப எரியுதுமா. அம்மா முடியலம்மா, என்னால நிக்க கூட முடியல. அம்மா வலிக்குது. ஏ காவேரி, அங்க இருக்கிறத பார்த்தா தண்ணி மாதிரி தெரியல. நீ முதல்ல இவள ரூமுக்கு கூட்டிட்டு போ, இல்லன்னா வெளியில போனவங்க வந்ததும் நம்ம தலை தான் உருளும். வாடே வா. அக்கா, அவ வலியில துடிக்கிற சத்தத்தை கேக்குறப்ப என்னமோ தெரியலக்கா, மனசு முழுக்க அவ்வளவு சந்தோஷம். நமக்கு மட்டும் இந்த 3 நாள் கெடு இல்லாம ஒரு 3 வருஷம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி இதே மாதிரி நம்ம ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம். என்ன பண்றது? சரிக்கா, அடுத்த பிளான் என்ன? ஐயோ அக்கா, பின்றீங்களே. அக்கா, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஐடியா எல்லாம் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. தப்பி தவறு இந்த மாதிரி ஐடியா எல்லாம் வெளியில லீக் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாரும் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஐடியாவை உருவாக்குனதே நான் தானு திடீர்னு கொடுமைக்கார மாமியாரா மாறி பேட்டி எல்லாம் கொடுத்து ட்ரெண்ட் ஆயிடுவாங்க.
அந்த துர்காவை கொடுமைப்படுத்துறதுக்காக மட்டும் நான் இதை பண்ணல. நான் பண்றது எல்லாத்துக்கு பின்னாடியும் இன்னொரு காரணம் இருக்கு. அது என்னன்னு இந்த 3 நாளைக்குள்ள நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்க அத்தை. நீங்க சொன்ன மாதிரி இன்னும் 3 நாளுக்குள்ள நடக்க போற இந்த சம்பவத்தை தரமா செஞ்சிடுறேன். ரொம்ப பசிக்குது. சத்யாக்காரன் தான், அவங்க கிட்ட ஏதாவது சொல்லலாம். அவங்களே இப்ப வீட்டுல இல்ல. சரி, நாமளே கிச்சன்ல போய் சாப்பிடுவோம். சாப்பாடு இல்லைன்னா தண்ணியாவது குடிச்சு படுப்போம். பசிக்குதா துர்கா? ரொம்ப டயர்டா இருக்க போல. நீ சாப்பிடாம இருந்தத நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். இந்தா, இது தக்காளி சாதம். நான் ஆசையா சாப்பிடலான்னு வச்சிருந்தேன். ஆனா உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. இந்தா, நீயே சாப்பிடு. இந்தா புடி, வாங்கிக்கோ. சாப்பிடு துர்கா, பசியில இருக்கல. இந்தா. வாங்கு துர்கா. சாப்பிடுறீ, சாப்பிடு. தக்காளி சாதம் இல்ல, அது மிளகா சாதம். நல்லா சாப்பிடு. ஹேய், என்ன பண்ற? என்ன அசிங்கப்படுத்துறியா? நான் சாப்பிட வச்ச சாப்பாட போனா போகுதுன்னு உனக்கு கொடுத்தா நீ அங்க வைக்கிற? நீ எச்சில் பண்ணி வச்ச சாப்பாட என்ன சாப்பிட சொல்றியா? ஏய், ஒழுங்கா அந்த சாப்பாட சாப்பிடு. சாப்பாடு வேணும்னு கேட்டல, ஒரு வாய் கூட கீழே துப்பாம எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடணும். சாப்பிடுறீ, சாப்பிடு. என்னடி பாக்குற? சாப்பிடுறீ. சாப்பிடு.
தண்ணி வேணுமா? அம்மா ப்ளீஸ் தண்ணிமா, ப்ளீஸ் தண்ணி. தண்ணி இல்ல. இந்தா குடி. ஏய், இங்க பார். இந்த வீட்ல எப்பவும் நாங்க மட்டும்தான் இருப்போம். நீயா ஒழுங்கு மரியாதையா யார் கண்ணிலையும் படாம கிளம்பி போயிட்டா இந்த மாதிரி கொடுமையில இருந்து நீ தப்பிக்கலாம். இல்லனா இதை விட மோசமா தினம் தினம் நடக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல நாங்க பொறுமையை இழந்தா உன்னை சாகடிக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டோம். இத பாரு, தெருவுல இருந்து வந்தவ மறுபடியும் தெருவுக்கே போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. ஜாக்கிரதை. வாங்க. காவேரி, இதுக்கு முன்னாடி நீ பேசுறப்ப இந்த நெருப்புல கைய சுட வைக்கிறது, வீட்ல இருக்கிறவங்களுடைய துணியெல்லாம் துவைக்க சொல்றதுன்னு ஏதாவது ஒண்ணு பண்ண சொல்லி நாம சந்தோஷப்பட்டுக்கலான்னு நீ சொன்னல? ஆமாக்கா, நான் சொன்னேன். நீ சொன்னது கூட ஒரு விதத்துல நான் மன்னிச்சிருவேன். ஆனா நம்ம மருமக வீணான்னு ஒருத்தி இருக்காளே, இவ இதுக்கு முன்னாடி பேசினப்ப கொஞ்சம் நஞ்சமா பேசினா. அந்த மூலிகை விஷயத்துல நம்ம 2 பேரையும் பார்த்து அரைச்சமாவே அரைக்கிறீங்கன்னு என்னென்ன பேச்சு பேசினா. ஆமாக்கா, அவளை பார்த்து ரொம்ப பழைய ஐடியா பண்றோன்னு சொல்லிட்டு இவ அதை விட ரொம்ப கேவலமான பழைய பிளான் பண்ணி சொதப்பி வச்சிருக்கா. ஏண்டி, இந்த மேல இருந்து கீழே தள்ளி விடுறது, மிளகா பொடி சாப்பாட்டை கொடுக்கறது, இதெல்லாம் எந்த காலத்து ஐடியா? சரி, நாங்க 2 பேரும் தான் பட்டிக்காடு. எங்களுக்கெல்லாம் அவ்வளவா யோசிக்க தெரியாது. அரைச்சமாவையே அரைக்கிறோம். ஆனா நீ ரொம்ப படிச்சவ, எங்களை விட பெரிய அறிவாளின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீ என்னடானா கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லாத வேலையை பார்த்து வச்சிருக்க. என்ன காவேரி? இவளை நம்பினா வேலைக்கு ஆகாதுக்கா. சரியா தப்போ எந்த பிளானா இருந்தாலும் அதை நீங்களே பண்ணுங்கக்கா. ம். ம். இப்ப எனக்கு ஒரு நல்ல பிளான் தோணி இருக்கு. ஆனா அது உண்மையிலேயே டாப் பிளான். இத பாருங்க, நான் என்ன பண்ண போறேன்னா, வீட்ல யாரும் இன்னைக்கு இருக்க மாட்டாங்க. அந்த நேரம் பார்த்து சாயங்காலம் நாம எல்லாரும் வெளியில போக போறோம். அப்போ துர்கா மட்டும்தான் வீட்ல இருப்பா. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சமைச்சு வையின்னு அவகிட்ட சொல்லிட்டு வெளியில போறோம். வெளியில எங்கக்கா போறோம்? நாம வெளியில எங்கேயும் போகல. ஆனா அந்த துர்கா கிட்ட அப்படி சொல்லிட்டு நாம வெளியில போய் என்ன நடக்குதுன்னு மறைஞ்சிருந்து பார்க்க போறோம். நம்ம எதுக்காக மறைஞ்சிருந்து பார்க்கணும்? ஓ, புரியலையா இன்னும்? நாம வெளியில போற மாதிரி போவோம். ஆனா இந்த வீட்டோட கிச்சனுக்கு போய் அவ சமைக்கிறதுக்கு முன்னாடி கேஸ ஆன் பண்ணிட்டு வந்துருவோம். அப்புறம் அவ சமைக்க போகும்போது கேஸ் டமார்னு வெடிக்கும். அப்போ அவளோட கதையும் முடியும். எப்படி என்னோட ஐடியா? அத்தை, சூப்பர், பிரில்லியண்டான ஐடியா. அப்ப இது மட்டும் சரியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா கேஸ் வெடிச்சு மருமக இறந்து கிடந்தான்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னத்த, நான் சொல்றது கரெக்டா? கரெக்ட் தான். ஏய், சும்மாவே வீட்ல ஒரு வேலையும் செய்யாம உட்காந்துகிட்டு இருப்ப. இப்ப இப்படியே உட்காரத்துக்கு
உனக்கு ஒரு காரணம் கிடைச்சிருச்சு. ஆமாக்கா, இன்னும் இதை வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் இவ பெரியவங்க முன்னாடி நடிச்சிட்டு இருப்பா? நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன்ல, நீங்க யாரும் என் பேச்ச கேட்கல. நான் சொன்ன மாதிரியே இவ இப்ப சீன் போட ஆரம்பிச்சிட்டா. இவளை பத்தி நாம பேசினா பொடிக்கு கூட புகையில தேராது. நேரம் ஆயிட்டே இருக்கு, வந்த விஷயத்த சொல்லிட்டு போவோம். இத பாருடி, நீ எங்க கிட்ட எல்லாம் நடிக்காத. ஏன்னா நீ எவ்வளவு நடிச்சாலும் உன் நடிப்பெல்லாம் எங்களுக்கு தெரியும். உன்னை பாக்குறதுக்கு எங்களுக்கு பாவமாலாம் தோணாது, கோவமா தான் தோணும். இத பாரு, இப்ப நாங்க 3 பேரும் ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போறோம். நாங்க சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவோம். நல்லா வல்லு வதக்குன்னு ஏதாவது வாய்க்கு ருசியா சமைச்சு வை, இல்லைன்னா கொன்னுடுவேன். ஆமாடி, அந்த ஒரு வேலையாவது உருப்படியா பண்ணி தொலை. வாங்கக்கா போலாம். என்னடி, கேஸ் திறந்துட்டியா? எதுவும் சொதப்பலல்ல? அத்தை, எனக்கு கிச்சன்ல போய் சமைக்கிற வேலை மட்டும்தான் வராது. பாக்கி இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களோட சேர்ந்து எனக்கு கை வந்த கலை ஆயிடுச்சு. ஏண்டி, இது நீ எங்களை பார்த்து பாராட்டுற மாதிரி தெரியலையே, ஏதோ ஊம குத்துன மாதிரி இருக்கு. ஐயோ, 2 பேரும் சும்மா இருங்க. இங்க பாருங்க, எப்படியும் அவ சமைக்கிறதுக்கு கிச்சனுக்குள்ள போவா. அடுத்த 10 நிமிஷத்துல பாருங்க, கேஸ் வெடிச்சு துடிச்சு சாக போறா. ஐயோ, என்ன இது? சேலை கிழிஞ்சிருச்சு. இது அபசகுணம் மாதிரி இருக்கு. வேற சேலை கட்டிட்டு போ. அந்த துர்கா வரா 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 வரா. என்னடாச்சு? நினைச்ச மாதிரியே கேஸ் வெடிச்சிருச்சு. இந்த அகிலாவை பகைச்சுக்கிட்டு எவளும் உயிரோட வாழ்ந்தது இல்லடி. வெளியில போனவங்க வந்துட்டாங்க, வாங்க நம்ம போலாம். ஐயோ, டேய் துர்காடா, தூக்கு. துர்கா, என்னாச்சுமா? துர்கா, ஏ அகிலா, வீட்ல துர்காவை மட்டும் விட்டுட்டு நீங்க 3 பேர் எங்க போனீங்க? இல்லங்க, பக்கத்துல கோயில் வரைக்கும் போயிட்டு வரோன்னு இவகிட்ட சொல்லிட்டு தாங்க நாங்க போனோம். நாங்களே இப்பதான் வீட்டுக்குள்ள வரோம்.
ஆனா இங்க பார்த்தா இப்படி நடந்திருக்கு. துர்காவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாருக்கும் என்ன பதில் சொல்றது? துர்கா பரவாயில்லையா? உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? எனக்கு ஒண்ணும் இல்லைங்கய்யா. என்ன இது? நமக்கு ஒண்ணும் ஆகல. எப்படி நமக்கு எதுவும் ஆகல? அந்த மாசாணி அம்மா தான் வந்து என்னை காப்பாத்திட்டா. மாசாணி அம்மாவே அவ புடவைய கொடுத்து என்னை காப்பாத்திட்டா. மாசாணி அம்மாவுக்கு கட்டின புடவைய நான் கட்டினதுனால ஒரு வழியா நான் தப்பிச்சேன். காட்டுல இருந்து நான் வெளியேறணும்னா அதுக்கு முதல்ல அந்த மாசாணி அம்மனோட கயிறு வேணும். மாசாணி அம்மாவோட மந்திர கயிறு ஏன் கைக்கு வரணும்னா அதுக்கு முதல்ல துர்கா வேணும். இந்த நிலைமையில இருக்கிறத நான் எப்படி துர்காக்கு தெரியப்படுத்த போறேன்? இந்த மந்திர பிடியில இருக்கிறதுனால என் சக்தி எதையும் என்னால பயன்படுத்த முடியல. ஆனா இந்த சூலமும் ருத்ராட்சமும் நான் நினைச்சதை நடத்தி வைக்கும். இந்த மந்திர வளையத்தை தாண்டி இதை தூக்கி எறிஞ்சா இதோட முழு சக்தியும் வீரியமா வேலை செய்யும். नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दिनुते गिरिवरविन्द्यशिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते नरमणिहे क्षितिकण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरदर्शिनि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करदोषिनि किल्बिषमोषिनि घोषरते சொல்லு கௌரி. என் நிலைமைய பாத்தீங்கல்ல. இந்த மந்திரக்கட்டுல இருந்து நான் வெளியே வரணும்னா மாசாணி அம்மனோட மந்திர கயிறு வேணும். அதை எடுத்துட்டு வர துர்கா எனக்கு வேணும். இந்த விஷயத்த நீங்க துர்கா கிட்ட போய் குறி சொல்ற மாதிரி சொல்லி அவளை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்துருங்க. என்ன அர்ஜுன், இன்னும் என் மேல இருக்க கோவம் போலையா? உன் மேல ரொம்ப கோவமா தான் இருந்தேன். இப்ப இங்க வந்து உன்னோட முகத்தை பாக்குற வரைக்கும் இதுக்கப்புறம் நான் நினைச்சாலே என்னால கோவப்பட முடியாது. சாரி அர்ஜுன், அன்னைக்கு நான் ரொம்ப அப்செட்டா இருந்தேன். நாளுக்கு நாள் நான் உன் மேல பைத்தியம் ஆயிட்டே வரேன். ஓவர் பொசசிவ் ஆகுறேன். நீ இன்னொருத்தியோட புருஷங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல அர்ஜுன். உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு அப்பவே புரிஞ்சது ஆஷா. அதனாலதான் அன்னைக்கு உன் கூட எந்த ஆர்கியூமெண்ட்டும் பண்ணாம நான் சைலண்டா போயிட்டேன். அப்புறமா உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். சரி, இப்ப வேணா விடு, இன்னொரு நாள் கேட்கறேன். பாத்தியா, நீ இப்படி பண்றதுதான் எனக்கு கோவமா வருது. இப்ப நீ என்கிட்ட என்ன கேட்க வந்த? அதை கேட்காம போனா என் தலைய போட்டு பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். சரி 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 டென்ஷன் ஆகாத, கேட்கறேன். இல்ல, அன்னைக்கு ஆஃப்டர்நூன் 6 டைம் ஃபோன் போட்டு நான் எடுக்கலன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்றப்போ நீ ஈவினிங் படத்துக்கு போனன்னு சொன்னல. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அது இல்ல, நீ தனியா தான் போனியா இல்ல உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட போனியா? அர்ஜுன், நீ சரியான கேடின்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல,
நான் தான் உன் மேல ரொம்ப பொசசிவா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீயும் என் மேல பொசசிவா தான் இருக்க. நான் இன்னைக்கு படத்துக்கு போல. ஏன் நான் சொல்ல போனா எங்கேயுமே போகல. என்னடி சொல்ற? எத்தனை ஃபோன் கால் பண்ண, எடுக்காம என்ன வெறுப்பேத்தனல்ல, அதனாலதான் நானும் அப்படி சொல்லி உன்னை வெறுப்பேத்தனேன். ஆனா நீ இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட இமேஜின் பண்ணல அர்ஜுன். உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அர்ஜுன், என்னை கைவிட்டுற மாட்டல்ல? இப்ப கூட பாரு, உன் கைக்குள்ளதான் நான் இருக்கேன். அர்ஜுன், நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மொமெண்ட் நடக்க போகுது. என்னன்னு சொல்லு பார்க்கலாம். ஆஷா, நான் இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப வீக்கு. திடீர்னு நாளைக்கு என்ன வரப்போகுது, லாஸ்ட் மந்த்ல இந்த டேட்ல நம்ம 2 பேரும் எங்க மீட் பண்ணோம், நாம மீட் பண்ணும்போது நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்த, நான் என்ன போட்டிருந்தேன், இதெல்லாம் மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிற பழக்கம் எனக்கு சுத்தமா இல்ல. ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் நீயே ஓப்பனா சொல்லிடு. இந்த சஸ்பென்ஸ், சர்ப்ரைஸ் இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. ஆக்சுவலா நீ இப்படி சொன்னதுக்கு நான் உன் மேல கோவப்பட்டிருக்கணும். ஆனா நான் உன் மேல கோவப்படாததுக்கு முக்கியமான ரீசனே நீ இப்படி ஓப்பனா உண்மையா பேசுறதுதான். இந்த காலத்து பொண்ணுங்க பச்சையா பொய் சொன்னாதான் அத உண்மைன்னே நம்புறாளுங்க. அர்ஜுன், ஆ, ஆ. என்னாச்சு உனக்கு? ரீசன்ட் டேஸா நானும் உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் முக்கியமா எது பேசினாலும் நீ ஏதோ திடீர்னு வேற திங்கிங்க்கு போயிடுற. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஆஷா. ஓகே, கூல் கூல். நான் சும்மா ஃபன் பண்ணேன். நாளைக்கு என் பர்த்டே வருது. ஹேய், வாவ், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மை டியர் ஆஷா. தேங்க்யூ. அப்புறம் முக்கியமான விஷயம், என்னோட பர்த்டேக்கு நான் பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்றேன். நீ கட்டாயம் வரணும். பெரிய பார்ட்டியா? யார் யார் வராங்க? அந்த பெரிய பார்ட்டிய அட்டென்ட் பண்ண போறதே நீயும் நானும் மட்டும்தான். அந்த பார்ட்டியில நீயும் நானும் மட்டும்தான் இருப்போம். அந்த டே முழுக்க நான் மட்டும்தான் உன் கூட இருக்கணும். அங்க எதை பத்தியும் யோசிக்காம ஒரு தனி உலகத்துல நீயும் நானும் மட்டும்தான் இருக்கணும். அங்க உன் கூட என்னோட பர்த்டே பார்ட்டிய நான் செலிப்ரேட் பண்ணணும். என்னோட சொல்ல நீ எனக்காக இவ்வளவு பண்றப்போ நான் நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போறேன். பார்த்துக்கிட்டே இரு பேபி. வாக்கப்பட்டு வீடு வந்த பொண்ணு வாழா வெட்டியாச்சு. காக்கப்பட்டு போராடின பொண்ணு மாயமாயி போச்சு. சேக்கப்பட்டு குறி சொல்ல கண்ணுக்கு தெரிஞ்ச நந்தவனம், கண்ணுல படாத தேவதை, இது ரெண்டும் சேர்த்து வைக்க குறி சொல்ல போறேன். நீ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை அங்கேயே தடுத்திருந்தா நீ என் கண்ணுல படாம மறைஞ்சிருப்ப. ஆனா இந்த இடத்துல என் மந்திர தந்திர மட்டும்தான் வேலை செய்யும். உன்ன மாதிரி நல்ல சக்தி எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்ன பண்ணுவீங்கன்னு இந்த காலனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நல்ல சக்திய ஒண்ணும் இல்லாம ஆக்குற என் கமண்டல காளியோட மந்திர கயிற இந்த வீட்டுல கட்ட வச்ச. நான் நினைச்ச மாதிரியே ஒவ்வொன்னும் நடந்துகிட்டு இருக்கு. ஆட விடுறது உன்னை அனுப்புனவ பார்த்த வேலைதான். உன்னை இங்க இருந்து ஓட விடுறது இந்த காலனோட வேலை. உன்னை குறி சொல்ல சொல்லி அனுப்பிட்டு அவ காத்துட்டு இருக்கா. அதே நினைப்புல அப்படியே இருக்கட்டும். உன்னை ஆக்குனது அந்த அம்மன் சக்தினா உன்னை உரு தெரியாம சாம்பலாக்க போறது இந்த காலனோட சக்தி. ஜெய் கமண்டல காளி. என்ன விட்டு வேண்டாம், என்ன விட்டு
ஏய் கௌரி, நீ கடைசி ஆயுதத்தையும் எழுந்துட்டு நிராயுதபாணியா நிக்கிற. இங்க இருக்கிற துர்காவை உன்கிட்ட வர வைக்கிற எல்லா திட்டத்திலையும் நீ தோத்து போயிட்ட. இன்னும் இருக்கிறது 2 நாள் தான். அந்த மந்திர கட்டுக்குள்ள நீ என் கட்டுப்பாட்டுல இருக்கிற இந்த 4 நாளும் உனக்கு நரகமா இருக்கும். அடுத்த 2 நாள் முடிவுல அவளை என் கமண்டலக்காரிக்கு நரபலி கொடுத்து நான் நினைச்சதை அடைஞ்சிடுவேன். இந்த 4 நாள் உன்னை நான் கட்டி போட்டுட்டேன். இன்னும் இருக்க போறது 2 நாள் தான். இது எனக்கு பெரிய விஷயம் இல்ல. ஜெய் கமண்டலக்காளி. வரிசையா கெட்டதாவே நடக்குது இந்த வீட்ல. அடுத்த 6 நாளைக்குள்ள அந்த பொண்ணு உன் வீட்டை விட்டு வெளியில போயே ஆகணும். நீங்க ஏதாவது சூழ்ச்சி பண்ணி கூட அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிருங்க. அந்த 6 நாளைக்குள்ள அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியலன்னா அடுத்து உங்க பரம்பரையே இருக்குமான்னு சந்தேகம்தான். அந்த அகோரி சொன்ன மாதிரியே எல்லாம் நடக்குதே. அக்கா, இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல இந்த மாதிரி நடந்ததே இல்ல. நேத்து நைட்டு முழுக்க நாய் ஊளையிட்டு அழுதுகிட்டே இருந்துச்சு. இப்ப என்னடானா செடி தொட்டி சுக்கு நூறா உடைஞ்சு போய் கிடக்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. வெள்ளம் தலைக்கு மேல போயிடுச்சு. அந்த அகோரி சொன்ன மாதிரி இப்ப நடந்துகிட்டு இருக்கிற எல்லாமே இந்த குடும்பம் அழிஞ்சு போறதுக்கான அறிகுறி. அந்த அகோரி சொன்ன 6 நாளுக்குள்ள நம்ம குடும்பத்தை காவு வாங்க வந்திருக்கிற அந்த துர்காவை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும். இல்லனா நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம குடும்பம் அழிஞ்சு போகும்னு ரொம்ப தெளிவா சொன்னாரு. அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக நாமளும் ஒவ்வொரு பிளானா போட்டு அவளை ஒரேடியா காலி பண்ணலாம் நினைச்சா அவ என்னடானா நம்ம போட்ட எல்லா பிளானையும் காலி பண்ணி இப்ப நம்மள புலம்ப விட்டுட்டு இருக்கா. ஆமாக்கா, வீணா சொல்ற மாதிரி நாமளும் அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு என்னென்னமோ பிளான் போட்டோம். ஆனா எதுலயே அவ சிக்க மாட்டேங்கிறா. போதா குறைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவரும் உங்க குழந்தைனாரும் அவளை உள்ளங்கையில வச்சு தாங்குறாங்க. அத்தை சொல்ற மாதிரி அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கோ இல்ல ஒரேடியா க்ளோஸ் பண்றதுக்கோ கஷ்டப்பட்டு உக்காந்து நம்ம பிளான் போட்டா அதுல பாதி பிளான அந்த துர்கா கெடுக்கிறா. மீதி பிளான நம்ம வீட்ல இருக்கிற மாமங்க 2 பேரும் சேர்ந்து கெடுக்கிறாங்க. இது இப்படியே போச்சுன்னா அந்த அகோரி சொன்னது நடந்தாலும் நடந்துரும். இல்ல இல்ல, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அப்படி மட்டும் நடக்க விட மாட்டேன். அந்த அகோரி சொன்ன மாதிரி இந்த 6 நாளைக்குள்ள அந்த துர்காவை கழுத்தை புடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்துறேன். இல்லனா இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக யார பத்தியும் யோசிக்காம ஒரு கத்தி எடுத்து அவளை நானே குத்தி கொல்றேன். அந்த கடவுள் மேல ஆணையா சொல்றேன், இப்ப நான் சொல்ல போறது கண்டிப்பா நடக்கும். அந்த துர்காவை ஓட வைக்கிறதுக்காகவே அவளை இப்ப இங்க வர வைக்கணும். அவ நம்மள மாதிரி சாதாரணமா டீல் பண்றவ இல்ல. ஒட்டு கேக்குறதுல அவ ஸ்பெஷலிஸ்ட். போட்டு கொடுக்கறதுல PhD பண்ணவ. யாரை எப்படி எங்க அடிச்சா வலிக்கும்னு நல்ல ட்ரைனிங் எடுத்து வச்சிருக்கிறவ. மொத்தத்துல அவ ஒரு பொம்பளை பஜாரி. அவதான் கோயம்புத்தூர் கோகிலா. அவ ஒருத்தி மட்டும் இங்க வந்தானா இங்க நடக்கிற எல்லாத்தையும் ஒரே நாள்ல தலைகீழா மாத்திருவா.
ஏதோ என் பொண்ணு தெரியாம தப்பு பண்ணிட்டா இப்ப ரொம்ப வருத்தப்படுறா. அதான் யாருக்கும் தெரியாம காதும் வச்ச மாதிரி அவ கருவை மட்டும் களைச்சு விட்டுருங்க. நான் யாரு, என்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாம தேவையில்லாம நீ என்ன பகைச்சுக்கிற. இதோட பின் விளைவுகளை கண்டிப்பா நீ அனுபவிக்க வேண்டியது இருக்கும். இவரை என்ன பண்றதுன்னே தெரியலையே. வீட்ல இந்த பிரச்சனைய பேசாம மாமா கிட்ட சொல்லிடலாமா, இல்ல அர்ஜுன் கிட்ட பேசி பார்க்கலாமா? இந்த ரெண்டுமே இல்லைன்னா பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியதுதான். என்ன பண்றதுன்னு எனக்கே குழப்பமா இருக்கே. ஹாஸ்பிட்டல்ல நிம்மதியா என்ன வேலை செய்ய விட மாட்டேங்கிறாரு. ஏற்கனவே வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை. இதுல நான் போய் இந்த பிரச்சனைய சொன்னா எப்படி எடுத்துப்பாங்கன்னே தெரியலையே. அக்கா தெரியாம அறுத்துட்டேன்க்கா. அக்கா 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 நீங்களாக்கா? நீங்க இங்க வரீங்கன்னு எதிர்பார்க்கலக்கா. என்னை விட்டுருங்கக்கா. ஏய் குட்ரா. அக்கா தெரியாம பண்ணிட்டாக்கா, என்னை மன்னிச்சிருங்கக்கா. அடச்சி, தெரியாம பண்ற தப்புக்கு தாண்டா மன்னிப்பு. தெரிஞ்சே பண்ற தப்புக்கு என்ன தெரியுமா பேரு? திமிரு. இனிமே இந்த ஊருக்குள்ள திமிர்த்தனமா எவனாச்சும் சண்டியத்தனம் பண்ணிட்டு தெரிஞ்சீங்க, பொழந்து கட்டிடுவா இந்த கோயம்புத்தூர் கோகிலா. புரியுதா? இனி உன்னை இந்த பக்கமே பார்க்க கூடாது. ஓட. ஏ இங்க வா.
உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. நீ தங்கராஜ் மாவ தானே? ஆமாமா. உன் வீட்டுக்கார பேர் மருது தானே? ஆமா. அதானே பார்த்தேன். எங்க உன் வீட்டுக்காரு? அவரு வெளியூர் வேலைக்கு போயிருக்காரு. ஓ அப்படியா? வெளியூருக்கு. சரி, உன் வீட்டுக்காரன் என்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கான் தெரியுமா? 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 நல்லதா போச்சு. 5 மாசத்துக்கு உன் புருஷன் வட்டி பணம் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த செயின் ஒரு 4 மாசம் வட்டிக்கு தேருமா? தேரும். நீ ஒண்ணு பண்ணம்னே, உன் புருஷக்காரன் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் மீதி 1 மாசத்துக்கான வட்டியை கட்டிட சொல்லிடு. அப்புறம் தாலி உனக்கு வேணுமா? வேணும். வேணும்னா உன் புருஷன்கிட்ட சொல்லி நேரே கிட்ட வந்து அசல் பணத்தையும் 5 மாசம் வட்டியும் கட்டிட்டு இந்த தாலி செயினை வாங்கி 1.5 காலத்துல மறுபடியும் கட்டிட்டு சொல்லாம்னே. நான் சொல்றது சரிதானே அம்னி? ஆமாமா. ஏய், என்னங்கடா வேடிக்கை? உங்களுக்கெல்லாம் வேடிக்கை பாக்குறது தானடா பொழப்பு. ஊருக்குள்ள கண்ணு முன்னாடி கொலைன்னு எவ்வளவு அநியாயம் நடந்தாலும் மனசாட்சியை காட்டிவிட்டு ஓரமா வச்சுட்டு உங்க கையில ஒரு மொபைல வச்சுக்கிட்டு திரிவீங்கல்ல, அதை எடுத்து ஒரு வீடியோ எடுத்துட்டு அது யூடியூப்ல போட்டு பணம் சம்பாதிக்க, பேரு சம்பாதிக்க. வெக்கம் கட்டவீங்களா? வேற பொழப்பு இல்லையா? ஓடுடா, ஓடு. நீ என்ன இங்கே நிக்கிற? இது வேணுமாக்கும்? ஆமாமா. தர முடியாது. சோடா குடிக்கிறியா? வேண்டாமா. வேண்டாம், வீட்டுக்கு போ. போயும் புருஷங்கார ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் சொல்லு, இந்த கோயம்புத்தூர் கோகிலா வந்துட்டான்னு. போடி போ. இவனைங்க காணோம், ஓடிட்டானா? இந்த கேட்டதுலயும் ஒரு நல்லது நடந்து போச்சு. இந்த களவாணி பையனால நமக்கு லாபம். அதிர்ஷ்டம்தான். கோகிலா, ஏனுங்க அகிலா, நீ காவிரி அண்ணி எப்படி இருக்கீங்க? வாங்க நாத்தனாரே. நான் இப்ப வருவேன்னு நீங்க யாரும் எதிர்பார்க்கல. அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து இந்த கோயம்புத்தூர் கோகிலாவை மறந்துட்டீங்கன்னு தானே அர்த்தம். ஓஹோ, குடும்பத்தோட போய் சாமி கும்பிட்டு வரேன்னு எல்லாருமா சேர்ந்து போய் இந்த உலகமாக அழகியதான் வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வந்தீங்களாக்கும். நான் கூட பார்த்தாக்க சீக்கு வந்த கோழி கணக்கா நோஞ்சானா இருப்பான்னு நினைச்சேன். பரவாயில்லைங்க, சும்மா சொல்லக்கூடாது. பார்க்க நல்லா பளபளன்னு கொஞ்சம் பாலிஷா தான் இருக்கா. அதான் நம்ம அசோக வலிக்கு விலை வச்சிட்டா போல இருக்கு. என்ன கண்ணு, வந்ததுல இருந்து மட்டும் பக்கனியா பேசுறாளே, இந்த சிரிக்குமாவை யாருன்னு பாக்குறியாக்கும்? அப்படிலாம் இல்லைங்க. ஐயா, அப்படியே பார்த்தாலும் தப்பு இல்ல கண்ணு. இருந்தாலும் நான் யாருங்கறத என் வாயிலேயே சொல்லிடுறேன் கண்ணு. ஏன்னா யார் இவ சம்மந்தமே இல்லாம வீட்டுக்குள்ள புதுசா வந்து இம்புட்டு ஸ்கோர் பண்றாளேன்னு நினைச்சிட கூடாதுல்ல. என்ன அண்ணியாரு, நான் சொல்றது கரெக்ட் தானே? நீ இது வரைக்கும் சொல்லி எது தப்பா போயிருக்கு? எல்லாமே கரெக்ட் தான். நீ சொல்லு, உன்னோட அண்ணி நாங்க 2 பேரும் நீ பேசுற அந்த அழக காது கொடுத்து கேட்டு ரசிக்கணும். இங்க பாரு, இந்த நாத்தனார் மேல உங்க 2 பேருக்கும் அம்பிட்டு பிரியமா? நம்பிடுங்க அண்ணியாரே.
கண்ணு என்ற பேரு கோகிலா. ஆனா எல்லாரும் என்ன கூப்பிடுறது கோயம்புத்தூர் கோகிலான்னு தான் கூப்பிடுவாங்க. காரமடை பக்கத்துல கால் மேல காலு போட்டு உட்கார்ந்திருந்தா நாத்து நடுறதுல இருந்து நாட்டாமா பண்றவங்க வரைக்கும் என்ன பார்த்தா கும்பிடு போடுவாங்க. அம்னி நெசந்தா. நான் குனிஞ்சா குனியமத்தூரு, எந்திரிச்சா எட்டிமடை, இடிச்சா சிங்காநல்லூர், உட்கார்ந்தா உக்கடம், போத்தி படுத்தா போத்தனூர், கவுந்து படுத்தா கவுண்டம்பாளையம். வாடி வேலைக்காரி என் மருமகளே. ஊர் உலகத்துல வேற பொண்ணே கிடைக்கலன்னா இந்த நத்தஞ்சத்த சிரிக்கிய என் அண்ணனுங்க அசோக்குக்கு கட்டி வச்சிருக்காங்க. அண்ணியாரே நல்லா கேட்டுக்கங்க. நான் எப்படி பொண்ணு தேடுவேன் தெரியுமா? மூக்கு சரியில்லை, முழி சரியில்லை, முடி சரியில்லை, ஊர் சரியில்லை, பேரு சரியில்லை, அப்பன் பேரு சரியில்லை, இனிஷியல் சரியில்லை, கை சரியில்லை, கை சரியில்லை, கால் சரியில்லை, கால்ல போட்டிருக்க செருப்பு சரியில்லை, கட்டி இருக்கிற புடவை சரியில்லை, இழுத்து சொருகுனா கொசுவும் சரியில்லை. இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பனுங்க. அது மட்டும் இல்ல, சிவகங்கை சேதுபதி ஜமீனு, திருநெல்வேலி சிங்கம்பட்டி ஜமீனு, ஆண்டிப்பட்டி வரசநாட்டு ஜமீனு, பாளையம்பட்டி ஜமீனு, உடையார்பாளையம் ஜமீனு, கண்டமனூர் ஜமீனு, இப்படி பெரிய பெரிய ஜமீன் எல்லாம் இந்த சிவவல்லப பரம்பரை ஜமீனோட சம்பந்தம் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அப்பா அதன் தெரியாத இந்த அண்ணக்காவடி அனாதையான இவள இந்த கேடு கெட்ட சிறுகிய என் அண்ணனுங்க என்னடானா என் மருமவனுக்கு கட்டி வச்சிட்டானுங்களே. ஏன் அண்ணியாரே, அவனுக்கு 2 பேத்துக்கும் புத்தி கித்தி கெட்டு போச்சா என்ன? ஏன் அண்ணியாரே, அண்ணனுங்களுக்கு தான் அறிவில்ல, உங்க 2 பேருக்கு எங்க போச்சு புத்தி? இந்த மொகர கட்டையெல்லாம் ஒரு மொகர கட்டைன்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வச்சீங்கன்னா அப்புறம் எப்படிங்க நம்ம சொந்த பந்தம்லாம் நம்ம கூட வந்து ஆண்டுவாங்க? கரெக்ட் தானே? இப்படி ஒரு கேடு கட்ட சிறுக்கிய கட்டி வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்களே. நீங்க பண்ணி வச்ச காரியத்துக்கு மறுபடியும் நான் வந்து உங்க முகரையில முழிச்சிருக்க கூடாதுதான். ஏதோ சொந்த விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நான் வந்து இங்க நின்னு பேசிட்டு இருக்கேனுங்க. வந்துருச்சு கொழா ரேடியோ. இனிமே இந்த வீட்ல இருக்கிற குட்டி ஸ்பீக்கர்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். அக்கா, வந்த கொஞ்ச நேரத்திலேயே இடி இடிச்சு மழை பெஞ்ச மாதிரி இருக்க. நாம அவசரப்பட்டு உன் நாத்தனார தப்பான நேரத்துல வர வச்சிட்டோமோ? பொடி பொடி பைத்தியக்காரி. நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்க கூட கோகிலா பேசுறத கேட்டா ஆடி போயிடுவாங்க. எல்லாருக்கும் ஒரு காட்டு காட்டிட்டு இந்த மூதேவிய துரத்தி அனுப்பதானே நாம நம்ம நாத்தனாரிய வர வச்சது. என்ன அண்ணியார்களே, உங்க 2 பேருக்கு இன்னும் அந்த காதுக்குள்ள காது வச்சு குசுகுசுன்னு பேசுற பழக்கம் போல இருக்கே. கோச்சுக்காதீங்க நாத்தனாரே. நீங்க வந்து சந்தோஷத்துல நானும் காவேரியும் தலைக்கால் புரியாம ஆடி போய் நிக்கிறோம். சரி சரி, நீங்க முதல்ல உள்ள வாங்க, உட்காந்து பேசலாம். எப்படிங்க? நானும் வந்துங்க அங்க உட்காந்து பேசணுங்களாங்க? என்னைய பார்த்தா எப்படிங்க தெரியுது உங்களுக்கு? தா நிக்கிறாளே, இவ்வளவு மாதிரி மானம் கிடைச்சிருக்கேன்னு நினைச்சீங்களா என்ன? நீங்க 2 பேரும் ஒழுங்கா இருந்து தொலைஞ்சிருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய சமாச்சாரம் வீட்டுல நடந்திருக்குங்களா? இந்த நீர் அடிச்ச நீர் விலகாதுன்னு நானும் இத்தனை நாளா ஒரு பொட்ட புள்ளைய பெத்து வச்சு ஆளாக்கி என் அண்ணன் குடும்பத்துல சம்பந்தம் பண்ணலான்னு தவம் இருந்து காத்திருந்தனுங்க. நீங்க என்னடானா மொத்த பேரும் ஜோடியா போய் இப்படி ஒரு தரங்கட்டவள வீட்டுக்கு மருமகளா கூட்டு வந்தீங்கன்னா அப்புறம் கூட பிறந்த பொறப்பு நான் எதுக்குங்க இருக்கேன்? நாத்தனாரே, எங்க யாருக்குமே இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அசோக்க பத்தி உங்களுக்கு தெரியாதா? அது எப்படி தெரியாம இருக்குங்க? அது நான் என் தோல்லையும் மார்லையும் தூக்கி போட்டு வளர்த்த பிள்ளைங்களாச்சே, எப்படி மறப்பாங்க? நம்ம குடும்பம் மட்டும் பிரியாம ஒன்னாவே இருந்திருந்தா, நீங்க மட்டும் எங்க பக்கத்திலே இருந்திருந்தா இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்காது. அதெல்லாம் இருக்கட்டும்.
சீரு சனத்தின்னு எத்தனை கிலோ கொண்டு வந்தா இவ? அட நீங்க வேற வயிற்றுல கிளப்பாதீங்க. ஒரு குண்டுமணி தங்கம் கூட இவ பக்கத்துல இருந்து கொண்டு வரல. தோ, இப்படி நீங்க சொல்றதுக்கு உங்க 2 பேருக்கு வெக்கமா இல்லீங்களா? உங்க அண்ணனுங்க 2 பேரோட குணத்தை பத்தி தெரிஞ்சும் நீங்களே இப்படி பேசலாமா நாத்தனாரே? கடைசி வரைக்கும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். ஆனா எதுவுமே நடக்கல. ஏன் நான் எனக்கு செத்தா போயிட்டேன்? இப்ப எனக்கு போன் போட்டு கூப்பிட்டீங்கல்ல, அன்னைக்கு எனக்கு போன் போட்டு கூப்பிடுறதுக்கும் கை கால் விளங்காம போயிடுச்சா உங்களுக்கு? அன்னைக்கு நாங்க இருந்த பதட்டத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. இருந்தாலும் அப்போ உங்களை கூப்பிடாம இருந்தது எங்களோட தப்பு தான் நாத்தனாரே. என்னங்க அண்ணியாரே, புள்ளைய பெத்த மாதிரியா பேசுறீங்க? சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து வளர்த்த என் தங்க புள்ள அசோக்கு எவ்வளோ ரோட்ல போற இந்த பிச்சைக்காரிக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாரோட நிம்மதியையும் இப்படி உருக்குலைச்சிட்டீங்களே அண்ணியாரே. இந்த கல்யாணத்துல அசோக்குக்கு துளி கூட விருப்பமே இல்ல. இப்ப வரைக்கும் அவன் இவ கூட முகம் கொடுத்து கூட பேசினதில்ல. அப்ப 2 பேருக்கும் இந்த சாந்தி முகூர்த்தம் சடங்கு இதெல்லாம் நடக்கலையாக்கும்? ஆமாமா, அதெல்லாம் எதுவுமே நடக்கல. போறவென்ன, நம்ம புள்ள அசோக்குக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. இப்ப வரைக்கும் 2 பேரும் ஒண்ணு கூடல. இந்த ஒரு காரணம் போதாதுங்களா இந்த சிறுக்கிய அறுத்து விடுறதுக்கு? என்னடி என்ன அப்படி பாக்குற? ஏங்கன்னு இந்த வீட்டு சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் இங்க வாக்குப்பட்டு வந்தியாக்கும். எங்க எல்லாரையும் பார்த்தா உனக்கு சொம்பி மாதிரி தெரியுதா? எங்க இங்க வாசல்ல நின்னு இதெல்லாம் பேச வேணாம். வாங்க உள்ள போய் உட்கார்ந்து பேசலாம். வாடி வெள்ள உழுவ. ஏங்கன்னு குடும்பத்துல பெரியவங்க பேசிட்டு இருக்கப்ப நீ எல்லாம் ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்கணும், சரியா? இப்படி எல்லாம் நடுவுல வந்து நாட்டாம பண்ணக்கூடாது. நீ இந்த வீட்டுக்கு மருமக தானே? இந்த பாரு, வாய பொத்திக்கிட்டு பேசாம இருக்கணும், சரியா? உன்னையும் அத்து விட்டு போற மாதிரி ஆயிடும். ஆமா, என்னோட மருமகன் தேவா ரொம்ப அப்பாவியாச்சே. அவன் எப்படி இத்தனை நாளா இவ கூட குடும்பம் நடத்தினா? எவ்வளவு திமிரு! உன் கூடவே ஒருத்தன் குடும்பம் நடத்துறப்ப என் கூட அந்த தேவா குடும்பம் நடத்த மாட்டானா? பாத்து வேடிக்கை போதாம்னே. கோகிலா கோகிலா தான். இவ வந்ததும் எல்லாரும் மிரண்டு போய் நிக்கிறாளுங்க. எனக்கே இவளை பார்த்தா பயமா இருக்கும். இங்க பாருங்க அண்ணியாரே, நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க இந்த வீட்ல பண்ணிட்டு இருக்க எந்த ஒரு காரியமும் எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க. நான் ஒன்னும் உங்களை மாதிரி எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு பதுக்கி வைக்கிற ஆளு கிடையாதுங்க அம்மனி. நம்மள யாராவது பதம் பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா அப்படியே பாஞ்சு குறவழிய கடிக்கிற ஆளு நானு. ஆமா, ஏன்னா இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது பாருங்க. இந்த ஊர் பேர் தெரியாத சிறுக்கியெல்லாம் வந்து உரிமை கொண்டாடுறா பாத்தீங்களா? இத நினைச்சு பார்த்தாலே என்ற அடிவயர்லாம் அப்படியே கதை கதைன்னு எரியுதுங்க. நாத்தனாரே, நாங்க 2 பேருமே இனிமே உங்க பக்கம்தான். நீங்க இனி என்ன பண்ணாலும் அதுக்கு நாங்க குறுக்க நிக்க மாட்டோம். ஆனா முதல்ல நீங்க உள்ள போய் உட்காருங்க. எதுவா இருந்தாலும் நாம உட்கார்ந்து பேசலாம். ஆமா நாத்தனாரே, இனிமே நீங்க உங்க அண்ணனுங்களை கூட என்ன வேணாலும் பண்ணுங்க.
இனிமே இந்த கோகிலாவோட ஆட்டத்தை பார்க்க தானே போறீங்க. அண்ணியாரே, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இனிமே நான் பண்றது தப்புன்னு சொல்லிக்கிட்டு எவளாச்சும் எங்க அண்ணனுக்கு வக்காலத்து வாங்க வந்தீங்கன்னா, அப்புறம் இந்த கோயம்புத்தூர் கோகிலா ஒவ்வொருத்தர் கோர வழியும் அப்படியே கடிச்சு துப்பிடுவேனாக்கும். சரிங்க நாத்தனாரே, அப்படி ஒண்ணு நடந்தா நீங்க சொன்ன மாதிரியே பண்ணுங்க. இப்ப முதல்ல உள்ள வந்து மோர் குடிங்க. வாங்க வாங்க. வா காவேரி. வாங்க நாத்தனாரே, உட்காருங்க வாங்க. நாத்தனாரே, காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா? நான் குடிக்கிற காஃபி எல்லாம் இங்க கிடைக்காதுங்க அண்ணியாரே. என்ன இப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் கேளுங்க. இப்பவே உங்க கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் கொண்டு வரேன் நாத்தனாரே. அப்படியா? எனக்கு நல்ல சீம பசுமாடு ஒண்ணு வேணும். கொண்டு வந்து தரீங்களா? முடியாதுல்ல. வாய் இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் வார்த்தையை விடக்கூடாதுங்க அண்ணியாரே. இந்த லொல்லுத்தனெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமா பேசணும், சரிங்களா? இல்லனா கொலவெறி ஆயிடுவேன். எதுக்கு நாத்தனாரே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ்ளோ கோவப்படுறீங்க? என்ன அண்ணியாரே பண்றது? சோத்துல கொஞ்சம் அதிகமா உப்பு போட்டு சுத்தமான சிறுவாணி தண்ணியை குடிச்சு வளர்ந்தவ. நம்ம பேச்சும் வீச்சும் அப்படிதான் இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எனக்கு இப்படி கோவம் வருதுன்னா, நீங்க பண்ண விஷயத்துக்கு எம்பிட்டு கோவம் வரணும் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ ஒருத்திய கூட்டுன்னு வந்து கண்ணாலம் பண்ணி வச்சு, அது மட்டும் இல்லாம அத சகிச்சுன்னு உட்கார்ந்துருக்கீங்க. எங்க கிட்ட இம்பிட்டு பேச்சு பேசுறீங்க. உங்க அண்ணனுங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இந்த கோவத்தை காட்டுங்க. ஏன் காட்ட மாட்டேன்னு நினைச்சிட்டீங்களாக்கோ? வரட்டும் அவங்க. நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டே தீருவேன். ஏனுங்க அண்ணியாரே, இந்த குடும்பத்துல மூத்த மருமகன் ஒருத்தர் இருந்தா, நீங்க கூட ஊரு முழுக்க என் மருமக டாக்டர்னு பீத்திக்கிட்டு இருந்தீங்களே. என்ன கல்யாணமாகி ஒரு 8 வருஷம் இருக்குமா? என்ன வயிற்றுல ஒண்ணும் தங்கலையா? இல்ல நாத்தனாரே, எங்களுக்கும் அந்த வருத்தம் இருக்கு. இப்படியே எல்லாத்துக்கும் வருத்தப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்களாக்கும். இன்னும் வயிற்றுல ஏதோ தங்கலையாக்கும். அதுக்கு நாங்க என்ன பண்றது? இன்னைக்கு இந்த குடும்பம் இந்த நிலைமையில இருக்குன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். எப்போ ஒரு குடும்பத்துல பொம்பளை சவுண்ட் எடுபடலையோ அப்பவே அந்த குடும்பம் விளங்காதுங்க. எங்க அண்ணனுங்க சொல்றதுக்கு நீங்க தலையாட்டுறதுலாம் சரிதான். அதுக்காக நீங்க தலையாட்டி பொம்மையாவே இருக்க முடியுமா? இது இந்த வீட்டுக்குள்ள பூனை மாதிரி அப்பப்ப போயிட்டு வருவாளே, ஆறு என்ன பேசுறாங்கன்னு அதை ஒட்டு கேக்குறதே ஒரு பொழப்பா வச்சிருப்பாளே, எங்க அவளை காணோம்? கண்ணிலே ஆகப்படல. யாரு கேக்குறீங்க நாத்தனாரே? கிழிஞ்சிட்டு போங்க. சொல்ற அப்பவே கற்பூர மாதிரி பக்குன்னு கண்டுபிடிக்க வேணாமா? நாத்தனாரே, இன்னும் ஒரே ஒரு குழு கொடுங்க. நீங்க யார சொல்றீங்கன்னு நான் சொல்றேன். அது சரி. அதான் இந்த வீட்ல எப்ப பார்த்தாலும் ஒருத்தி மைதா மாவை கலந்து மேக்கப் பொண்ண அப்பிக்கிட்டு கோணி பைய கிழிச்சு பேண்ட் சட்டையா போட்டுக்கிட்டு, அது ஏதோ அலமாரி மேல ஏறி நின்ன மாதிரி ஒரு செருப்பு இம்புட்டு பெருசு, அண்டா சைஸுக்கு காதுல ஒரு வளையத்தை போட்டுக்கிட்டு, போதா குறைக்கு நல்ல பாம்பு கொத்துறப்ப ஒரு சவுண்ட் வருமே புசு புசுன்னு, அந்த மாதிரி இங்கிலீஷ்ல தசு புசுன்னு பேசிக்கிட்டு 6-7 முடிக்கு 100 கலர்ல பெயிண்ட் அடிச்சு சுத்துவாளே. இப்ப கூட நான் வரும்போது முறைச்சிட்டு போனாலே அண்ணியாரே, அவளதான் கேக்குறேன். நாத்தனாரே, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க அந்த வீணா பத்தி தானே பேசுறீங்க? வா வீணா. இப்பதான் எங்க நாத்தனார் உன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. கேட்டேன். நாத்தனாரே, நீங்க வருவீங்கன்னு இன்னைக்கு சாப்பாடு வகை வகையா சமைச்சு வச்சிருக்கேன். நீங்க வாங்க, நான் என் கையாலேயே உங்களுக்கு பரிமாறேன். திருட்டுத்தனமா நடத்தின கல்யாணத்துக்கு இப்ப கூப்பிட்டு உபசரணம் செய்றீங்களாக்கும். நான் வரும்போதே கை நனைக்க கூடாதுன்னு வைராக்கியத்தோட தான் வந்திருக்கேன். அதனால வந்த காரியத்தை முதல்ல முடிக்கணும். எங்க அவ என் மருமகனோட புது பொண்டாட்டி? நாத்தனாரே, தப்பு நடந்துருச்சு, உண்மைதான். எங்களால அதை சரி பண்ண முடியலன்னு தான் உங்களை இங்க வர வச்சிருக்கோம். இத பாருங்க, நீங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. அசோக் அவகிட்ட இருந்து அத்து விட்டதுக்கு அப்புறம் உங்களோட பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. அதுக்கு உறுதுணையா நானும் காவேரியும் இருப்போம். என்னங்க அண்ணியாரே, இது ஒத்த வார்த்தை போதுமே.
எப்ப என் தொப்புள் கொடி என்ன விட்டு கொடுக்காதுன்னு தெரிஞ்சு போச்சோ, இனி இந்த கோகிலா யார பத்தியும் யோசிக்க மாட்டா. ஆரப்பாளையத்துல இருந்து அவினாசி வரைக்கும், கோரப்பாளையத்துல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் எத்தனையோ பேரு என் பொண்ண கேட்டு வந்தாங்க. ஆனா அவங்க கூட எல்லாம் இப்ப வரைக்கும் நான் சம்பந்தம் பண்ணாததுக்கு ஒரே காரணம் என்னன்னு தெரியுங்களா? என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்ன்ற ஒரே காரணம் தானுங்க. அண்ணியாரே, எப்ப நீங்க இப்படி ஒரு வாக்கு கொடுத்தீங்களோ, இதுக்கப்புறம் பாருங்க இந்த கோகிலாவோட ருத்ர தாண்டவத்தை. சரி வாங்க சாப்பிடலாம், வாங்க. சாப்பிடுவோம் வாங்க வாங்க. வாங்க நாத்தனாரே. ஐயோ நாத்தனாரே, என்னது மேல வந்து உட்காருங்க, ஏன் கீழே உட்காருங்க? இது உங்க அண்ணன் வீடு தானே, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அண்ணியாரே, நீங்க வேணா பழசெல்லாம் மறந்திருக்கலாம், ஆனா இந்த கோகிலா உடம்புல இருந்து உசுறு போற வரைக்கும் எதையும் மறக்க மாட்டா. நான் எப்பயும் தரையில உட்கார்ந்து தானே சாப்பிடுவேன். என்னங்க அண்ணியாரே, நீங்க சோத்த பரிமாறுங்க, எப்படி சாப்பிடுறேன்னு மட்டும் பாருங்க. சரி இருங்க, எடுத்துட்டு வரேன். இந்த இலையை எப்படி போடணும்னு கூட தெரியல. அடேங்கப்பா, படையில வச்சிட்டீங்க போல இருக்கே. எங்க அண்ணியார் கைப்பக்குவம் தான், ருசியா இருக்கு. அடடட, நல்ல கைப்பக்குவம். இதென்னது? அருமை அருமை. அண்ணியாரே, வயிறும் நிறைஞ்சிருச்சு, நீங்க கொடுத்த வாக்குனால என்ற மனசும் நிறைஞ்சு போச்சு. அதனால என்னைய சந்தோஷப்படுத்தின என் அண்ணியார இனிமே இந்த கோகிலா சந்தோஷப்படுத்தி தலையில தூக்கி வச்சு கொண்டாட போறேன். நாத்தனாரே, நீங்க தேடுற இடம் அங்க இருக்கு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, என் தங்க மோதிரம் ஐயோ உள்ள விழுந்துருச்சே. ஐயோ, என் தங்க மோதிரம் நாத்தனாரே, ஐயோ உள்ள விழுந்துருச்சே. ஐயோ ஐயோ, என் தங்க மோதிரம் உள்ள விழுந்துருச்சே. அடியே, காட்டு கத்துற நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க குத்துக்கலாட்டம் வந்து தேடு எங்கன்னு வா. அம்மா, அடியே என்னடி அங்க நோட்ட விட்டுட்டு இருக்க? நான் போட்டிருந்த குடும்ப மோதிரம் இதுக்குள்ள விழுந்துருச்சு. என்ன, அடுத்த வீட்டு குப்பை தொட்டிக்குள்ள எனக்கு கைய விட்டு பழக்கம் இல்ல. அதனால நீ என்ன பண்ற, உன் கைய விட்டு மோதிரத்தை உள்ள இருக்கான்னு தேடி எடுத்து கொடு. என்னடி தயங்குற? எடுன்றல்ல.
என்னடி ஒவ்வொன்னா நோண்டிக்கிட்டு இருக்க? என்ன கண்ணு இதுல இல்லையாக்கும்? ஐய, நான் தான் எங்கேயாவது தெரியாம வச்சிருப்பேன் போல இருக்கு. விடு பாத்துக்கலாம். நீ என்ன பண்ற? அந்த குப்பையெல்லாம் எடுத்து மறுபடியும் குப்பை தொட்டிலே போட்டுரு, இல்ல நாரி போயிடலாம். நீ சரியா எடுத்து போட்டுரு. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க புருஷனை பத்தி இன்னும் முழுசா தெரிஞ்சுக்கலனா அப்படின்னா இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை சரியா வாழலன்னு தானங்க அர்த்தம். ஒத்துமையில எங்க 2 அண்ணனுங்களும் ராம லக்ஷ்மண மாதிரிங்க. என் சின்னண்ணா இருக்கே, அது என் பெரிய அண்ணனோட கிழிச்ச கோட்டை தாண்டவே தாண்டாது. இப்பவும் என் பெரிய அண்ணன் ஏதாச்சும் ஒரு விஷயம் நினைச்சிருச்சுன்னா அது முடிக்கிற வரைக்கும் யார் தடுத்தாலும் நிப்பாட்டாதுங்க. அம்பிட்டு உடும்பு புடியும் புடிவாதமும் புடிச்ச மனுஷனுங்க. ஆனா பாசத்துல பெரிய அண்ணன் தர்மர் மாதிரி எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பாப்பாருங்க, ஒரே மாதிரி தான் மதிப்பாருங்க. இந்த ஒரு சினிமா படத்துல ஒரு பொம்பளை புள்ள பேங்க்ல போய் பணத்தை போடும். அது இந்த சலான் எழுத பேனா எழுதல. அங்க பக்கத்துல ஒரு ஆளு நின்னுட்டு இருப்பாரு, அவர்கிட்ட போய் பேனாவை கேக்கும். அந்த ஆளு இந்த புள்ளைகிட்ட சுத்தமா மையே இல்லாத ஒரு ரீபில் பேனாவை கொடுப்பான். அந்த புள்ளையும் அத வாங்கிட்டு வந்து எழுதி முடிச்சிட்டு அந்த ஆளுகிட்ட கொண்டு போய் கொடுக்காம அத அப்படியே அங்கேயே கீழே போட்டுரும். இப்போ அந்த பேனை கொடுத்த ஆளு என்னன்னா அந்த பொண்ணு கிட்ட வந்து பேனா எங்கமான்னு கேட்கும் போது அந்த புள்ள நான் தூக்கி போட்டேன்னு சாதாரணமா சொல்லுவா. ஆனா அந்த ரீபில் பேனா கொடுத்த ஆளு சாதாரணமான ஆளு கிடையாது, விவகாரமான ஆளுங்க. அந்த புள்ளைய பார்த்து சண்டை போட்டு அந்த ரீபில் பேனாவை எங்க போட்டேன்னு பார்த்து எடுத்து கொடுத்து கையோட வாங்கி அதுக்கப்புறம் அந்த ஆளு அந்த பொண்ணு முன்னாடியே ரீபில் பேனா எனக்கு வேணாம்னு சொல்லி தூக்கி குப்பையில போட்டுட்டு அந்த புள்ளைய பார்த்து ஒன்னு சொல்லுவாரு. எனக்கு எந்த பொருள் வேணும் வேணாம்ங்கறத நான் தான் முடிவு பண்ணணும், நீ முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அந்த ஆள் இருக்காரு இல்லங்க, அம்பிட்டு விவகாரம் பிடிச்சவருதான் என் பெரிய அண்ணன் ஆவடையப்ப. வீட்டுக்கு ஒரு சின்னதா கட்டுக்கம்பி வாங்கினா கூட அத வேண்டாம்னு நினைச்சிட்டாருன்னா அத அவரே வெளியே தூக்கி போட்டாதான் உண்டு. அப்பதான் அவர் மனசு ஆறும். அந்த கட்டுக்கம்பி மாதிரி தானுங்க இப்ப நம்ம வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கே அந்த மூதேவி. அதனால அவ கழுத்தை பிடிச்சு தள்ளினா மட்டும்தான். நீங்க ஆறு நினைச்சாலும் அவளை இந்த ஊட்ட விட்டு அனுப்ப முடியாதுங்க. அப்போ இதுக்கு ஒரு வழியே இல்லையா நாத்தனாரே? எல்லாத்துக்கும் வழி இருக்குங்க அண்ணியாரே. அதுக்காக தான் நான் இப்போ ஒரு விவகாரமான காரியத்தை பண்ண போறேன். அது என்ன விஷயம் நாத்தனாரே? அவசரப்பட்டா எப்படிங்க அண்ணியாரே? எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி தானா நடக்கும். ஆஷா வேற பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்கா. அதுவும் அவள் என் கூட தனியாக செலிப்ரேட் பண்ணணும்னு வேற சொல்லியிருக்கா. கண்டிப்பாக அவளுக்கு நாம் ஏதாவது கிஃப்ட் கொடுத்தே ஆகணும்.
கொடுக்குற கிஃப்ட் கொஞ்சம் காஸ்ட்லியா வேற இருக்கணும். அதுக்கு நிறைய பணம் வேணும். இந்த நேரத்துல போய் பணம் யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியலையே. சத்யாட்ட கேட்க முடியாது, அது நம்ம பிரஸ்டேஜ் இஷ்யூ. அப்பா கிட்டேயோ இல்லை சித்தப்பா கிட்டேயோ கேட்டா ஏன் எதுக்கு அவ்வளோ பணத்துக்கு என்ன செலவு இருக்கு, அதை வச்சு என்ன செய்ய போறோன்னு கேள்வி மேல கேள்வியை கேட்டு வறுத்து எடுத்துருவாங்க. பணம் ரெடி பண்ணி வெளியே போய் காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கி தரதை விட பேசாம இந்த வைர மோதிரத்தையே கொண்டு போய் ஆஷாக்கு கிஃப்டா கொடுத்துட்டா, சத்யா இருக்கிற பிஸில கண்டிப்பா அவ இதை மறந்து போயிருப்பா. வருஷ கணக்காது உள்ளதானே இருக்கு. இந்த காஸ்ட்லியான வைர மோதிரத்தை வச்சு ஆஷாவை நாளைக்கு பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிடணும். நாளைக்கு ஃபுல் டே அவ கூட இருக்கிறதுனால அவ கூட ஸ்டே பண்ண போற எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி நம்ம மனசுல என்ன நல்லா நினைச்சோமோ அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பண்ணிட வேண்டியதான். என்ன மிஸ்டர் ஆவுடைய அப்பன், எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்தீங்க? பாத்தீங்களா, நான் கேட்ட கேள்விக்கு இப்போ வரைக்கும் நீங்க பதில் சொல்லல. நான் உங்களை பார்த்து நீங்க ஆடி போற மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்ன அசர வைக்கிற மாதிரி ஒரு கேள்விக்கு பதில் சொல்றீங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்றதுக்கு இது ஒன்றும் உங்க ஊர் இல்ல. ஓ, சவுண்ட் பாத்தியா? என்னடா இன்னும் அமைதியா இருக்காருன்னு நினைச்சேன். ஆரம்பிச்சிட்டீங்களா ஜனார்தனன்? இங்க பாருங்க, எங்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. உங்களுடைய ஏடாகுடமான கேள்விகளுக்கெல்லாம் எங்களால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. என்ன ஆவுட இப்படி பொசுக்குன்னு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசிட்டீங்க? உங்களுக்கு வேலை இருக்குன்னா அப்ப நாங்களா என்ன வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டா இருக்கோம்? அப்புறம் எப்படி இருக்காங்க உங்க வீட்டு வேலைக்கார மருமக? வார்த்தையை கொஞ்சம் பார்த்து கவனமா பேசுங்க. துர்கா எங்க வீட்டோட அதிர்ஷ்டம். அவ எங்க வீட்டு மருமக. இன்னொரு தடவை என் மருமகளை பத்தி தப்பா பேசுனீங்க, அப்புறமா ஏன்டா இப்படி பேசணும்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிடும். எப்பா சும்மா சொல்லக்கூடாது. உங்க வீட்டு வேலைக்காரிக்கு ஐயோ மன்னிச்சிருங்க. உங்க வீட்டு மருமகளுக்கு அதிர்ஷ்டம் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. ஆனா என்ன, நான் இப்ப வந்துட்டேன்ல, இனி அந்த அதிர்ஷ்டம் எல்லாம் துரதிர்ஷ்டம் ஆயிடும். யோ இன்ஸ்பெக்டர், என்னையா கேக்குறதுக்கு ஆள்ல நினைச்சிட்டியாக்கும்? ஆரோட்டுக்கு வந்து 6 மணி நேரம் இவ்வளவு எகத்தலமா பேசிட்டு இருக்க. ஆமா, நீ யாரு? நான் யாரா?
இதோ இங்க 2 பேரு நல்ல சிங்க மாதிரி நிக்கறாங்கல்ல, அவங்களோட கூட பிறந்த ஒரே பொறப்பு நானு. போதுமா? அப்ப ரொம்ப வசதியா போச்சு. மொத்த குடும்பமும் பாக்குற மாதிரி இங்க இருந்து அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டியது. ஏய், யார் மேல கை வைக்கிற? யாரு முன்னாடி நின்னு என்ன பேசுற? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எடுக்கைய பொண்ணுங்களை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்டு பிரச்சனை வேண்டான்னு ஒதுங்கி போற ஆம்பளை நான் இல்ல. பொம்பளையாவே இருந்தாலும் என்கிட்ட பிரச்சனை பண்ணா அவங்கள கட்டம் கட்டி என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டு தடையமே இல்லாம பண்ற ஆம்பளை சிங்கம் இந்த சரவண பெருமாள். அதே மாதிரிதான் நானும் காலையில எழுந்திருச்சு வாச தெளிச்சு கோலம் போட்டு வீட்டுல புருஷன் பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு போற சாதாரண பொம்பளை இல்ல இந்த கோயம்புத்தூர் கோகிலா. இங்க பாரு, என் கூட பிறந்த அண்ணனுங்களை என் கண்ணு முன்னாடி எவன் அசிங்கப்படுத்தினாலும் யார அவமானப்படுத்தினாலும் அது எவனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஜில்லாவுக்கே சொந்தக்காரனா இருந்தாலும் சரி, அவனை அந்த இடத்துலயே அறுத்து போட்டுட்டு வாய்க்கரிசி போட்டுட்டு போறவன் இந்த கோயம்புத்தூர் கோகிலா. உன்னோட பூச்சாண்டி எல்லாம் இந்த கோயம்புத்தூர் பொம்பளை சிங்கத்துக்கிட்ட காட்டாத. உன் டிபார்ட்மெண்ட்ல இருக்க பெரிய பெரிய அதிகாரி எல்லாம் இந்த கோயம்புத்தூர் கோகிலா சொல்ற ஒத்த வார்த்தைக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. என்ன வேணாலும் தெரிஞ்சுக்க. கோகிலா, அவர் சட்டையில இருந்து முதல்ல கையெடு. எங்க வந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான் இவனை? சொல்றல வாமா, சொல்றாருல வாமா. யூனிஃபார்ம்ல இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் மேல கைய வச்சேன்னு சொல்லி உன் மேல நடவடிக்கை எடுக்க வைக்க முடியும் என்னால. ஆனா சட்டத்தை எப்பவுமே என் சுயநலத்துக்காக நான் பயன்படுத்த மாட்டேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவசரப்பட்டு என் சட்டையில கைய வச்சிட்டீங்க. நான் அடிச்சு இழுத்துட்டு போறேன்னு சொன்னது உங்க அண்ணனுங்களே இல்ல. உங்க வீட்டுக்கு இப்ப புதுசா துர்கான்னு ஒரு மருமக வந்திருக்காங்கல்ல, அவங்கள அரெஸ்ட் பண்ணி தரத்தரன்னு இழுத்துட்டு போறதுக்காகத்தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நீங்க என் சட்டை மேல கை வச்சதால நான் கொஞ்சம் கோவப்பட்டு என் கன் எடுத்து உங்க நெத்தியில வச்சுட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க, மன்னிச்சிருங்க. திடீர்னு இப்படி வந்து மொட்டையா எங்க அண்ணன் முன்னாடி அவங்கள பார்த்து அடிச்சு இழுத்துட்டு போவேன்னு சொன்ன உடனே நானும் கோவப்பட்டு உங்க சட்டையில கைய வச்சுட்டேன். ஆனா அதுக்காக இந்த கோகிலா மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டா. என்ன வேணும்னா நீங்க செஞ்சத மன்னிச்சு மறந்து விட்டுறேன், போங்க. இன்ஸ்பெக்டர், யார் வீட்டுக்கு வந்து யாரோட மருமகளை அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றீங்க? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இல்ல பழசு எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு போட்டு பார்க்கணும்னு பேசுறீங்களா? ஏய் ஜனா, ஏயா என்னை எப்ப பார்த்தாலும் சினிமா படத்துல வர வில்லன் மாதிரியே பாக்குற? பழசெல்லாம் மனசுல வச்சு உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா இந்த சரவண பெருமாளுடைய ஸ்டைல வேற மாதிரி இருந்திருக்கும். உன் வீட்டுக்கு வந்திருக்கிற மருமக துர்காவால என்னுடைய வேலையில இருந்து நான் சஸ்பெண்ட் ஆனேன். அந்த கோவத்தை எல்லாத்தையும் என் மனசுல வச்சுக்கிட்டு நான் நினைச்சிருந்தா அப்பவே உங்களை பழி வாங்கி இருந்திருக்கலாம். அந்த ஊரே வேண்டான்னு எப்படியோ டிரான்ஸ்பர் வாங்கிக்கிட்டு இங்க அடையாருக்கு இன்ஸ்பெக்டரா வந்தா நான் சார்ஜ் எடுக்கிற முதல் நாளே ஆவடியப்பன் மருமக மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கிறதுனால நான் இங்க வந்து இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். அது என்னமோ என்ன மாயமோ தெரியல. போன ஜென்மத்துல இருந்து உங்க குடும்பத்துக்கும் எனக்கும் ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணியாரே, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க, எங்க அண்ணா ஆவுடையே அந்த வீணா போனவளை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுற காட்சியை நீங்க பார்க்க தான் போறீங்க. அது மட்டும் இல்ல, வந்திருக்க இன்ஸ்பெக்டர் நம்ம ஆளுதான். சரவணம்பட்டியில வேலை வாங்கி கொடுத்ததே நான் தான். ஏதோ ஒரு ஊர்ல ஒரு பொண்ணால வேலைக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தா. அப்ப நான் தான் என் புருஷனோட செல்வாக்க பயன்படுத்தி மறுபடியும் இங்க அடையாருக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொடுத்தேன். நம்ம எப்பயோ பண்ண காரியம் இப்ப நமக்கு எவ்வளவு உதவியா இருக்கு பாருங்க. ஊர்ல இந்த இன்ஸ்பெக்டருக்கும் உங்க அண்ணனுக்கும் தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. உங்களோட அண்ணங்கிறது இந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியாதா?
என்னைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சோ அன்னையில இருந்து அண்ணன் தங்கச்சிங்கிற உறவை யார்கிட்டயும் வெளியே சொல்லிக்க முடியல. சரி விடுங்க நாத்தனாரே, இப்பதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே எல்லாம் மாறிடும். இங்க நடக்கிறது எல்லாம் பாக்குறப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாத்தனாரே. சும்மா சொல்லக்கூடாது, எங்க புத்தி எல்லாம் மழுங்கி போச்சு. ஆனா உங்க புத்தி எல்லாம் சும்மா கத்தி மாதிரி இருக்கு. இப்ப என்ன அடுத்து நடக்க போறதுன்னு மட்டும் வேடிக்கை பாருங்க. எங்க வீட்டு பொண்ணு மேல யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இப்ப நீங்க பொறுமையா கேக்குறீங்கல்ல, இதுதான் பெரிய மனுஷனுக்கு அழகு. இந்தாங்க, இத படிச்சு பாருங்க. இப்ப நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அதுல என்ன எழுதியிருக்குன்னு. மத்தவங்களுக்கு நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லவா? விடுங்க, நானே சொல்றேன். உங்க தொழில் போட்டியாளர் திருமதி சாந்தினி அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் இது. திருமதி சாந்தினி அம்மாவுக்கு உங்க மருமக துர்கா மிரட்டல் கடுதாசி எழுதியிருக்காங்க. பத்தாததுக்கு தைரியம் இருந்தா உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு இவங்க பேர் எழுதி கையெழுத்தும் போட்டிருக்காங்க. ஏன் இது ஒரு மொட்டை கடுதாசியா இருக்க கூடாதா? நீ கேட்கிற கேள்வியெல்லாம் கரெக்ட் தான். ஆனா கையெழுத்து இல்லாம வந்திருந்தா இது மொட்டை கடுதாசின்னு நாங்களே விட்டுருந்துருப்போம். ஆனா பேர் எழுதி கையெழுத்து போட்டு அதுக்கும் கீழே கையெழுத்து போட்டா கூட அது மொட்டை கடுதாசின்னு நீங்க பயம் இல்லாம இருப்பீங்க. அதனால கூட என்னுடைய பெருவிரல் கைரேகையை வைக்கிறேன். யாரை வச்சு உங்களால என்ன கிழிக்க முடியுமோ அதை பண்ணுங்கன்னு தான் ஃபிங்கர் பிரிண்ட்டும் வச்சிருக்காங்க. இதோட வேலை இப்போ எனக்கு ரொம்ப சிம்பிள். உங்க மருமகளை கூப்பிடுங்க. இதுல இருக்கிற கைரேகையும் அவங்க கிட்ட இப்போ நான் வாங்கிட்டு போற கைரேகையும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். அப்படியே இதே மாதிரி ஒரு லெட்டர் எழுத சொல்லி கையெழுத்தையும் செக் பண்ணிடலாம். கைரேகை மேட்ச் ஆயிடுச்சுன்னா உங்க மருமகளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு கழித்திங்க வைக்க போறேன். இல்லைன்னா இது தப்பான கம்ப்ளைண்ட்னு சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்ண போறேன். எப்படி நாத்தனாரே, நாங்க இத்தனை நாள் போட்ட பிளான்ல ஒண்ணு கூட உருப்படியா நடக்கல. ஆனா நீங்க வந்த முதல் நாளே சும்மா வீடே அதிர்தே. எப்படி அந்த இன்ஸ்பெக்டர் இங்க வந்தாரு? எப்படி இதுல துர்காவை மாட்டி விட்டீங்க? அது என்னன்னு நான் சொல்றேன். என் மக வாழ வேண்டிய இடத்துல இந்த இளவெடுத்தவ வாழ்ந்துட்டு இருக்கா. பார்த்தாலே வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுதா. சரி, வந்த வேலையை பார்க்கலாம். உன் பேர் என்ன? துர்கா. என்னது ஊர்காவா? என் பேரு துர்கா. ஓ, துர்காவா? அப்படி தெளிவா சொல்லு. ஏன் காதுல தான் தப்பா விழுந்துருச்சு போல. ஏங்கன்னு உனக்கு எழுத படிக்க தெரியும்ல? தெரியுமா? சரி, நீ என்ன பண்றனா எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணணும். இந்தா, நான் பேப்பர் பேனா கொண்டு வந்திருக்கேன். நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன். நான் என்னெல்லாம் சொல்றனோ அது அப்படியே நீ அதுல எழுதணும். எழுதுறியா? எழுதுறேன். உட்காரு. சரிங்கம்மா. புடி. அம்மா சொல்லுங்கம்மா. சொல்லட்டுமா? கண்மணி, அன்போட காதலன் நான் எழுதும் மடல். இல்ல வேணாம், லெட்டர்னு வச்சுக்கோ.
என்ன கண்ணு திடீர்னு பாட்டெல்லாம் பாடுன்னு பயந்துட்டியா? இந்த சின்ன வயசுல இருந்தே நமக்கு சினிமானா ரொம்ப இஷ்டம். நான் மட்டும் இந்நேரம் சினிமால இருந்திருந்தேன்னு வெய், பெரிய ஹீரோயினா இருந்திருப்பேன். நெசமாதான். ஆனா என்ன, நம்மள பாக்குறதுக்கு கரடு முரடா தெரியுது போல. நமக்கு இந்த வெக்கப்படுறது, இந்த பயப்படுறது இதெல்லாம் செட் ஆகாது கண்ணு. சரி, நமக்கு ஏத்த வேலைய பாப்போம், நம்ம உண்டு வேலை உண்டுன்னு இருப்போம்னு போயிட்டேன். இப்ப என்னாச்சு? திடீர்னு இந்த சீரியல் எடுக்கிறாங்கல்ல, அதுக்கு கதை வேணுமா, வசனம் எழுத சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. என்னடா இவ பேசுற பேச்சுக்கும் சொல்ற விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு யோசிக்கிறியாக்கும்? நீ யோசிக்கிறதுல ஒண்ணும் தப்பில்ல. ஏன்னா ஒன்றரை இடத்துல நான் இருந்தாலும் அப்படிதான் கண்ணு யோசிப்பேன். நான் காலேஜ் போய் படிக்கிறப்போ இந்த எழுதுற போட்டி, கட்டுரை, வசனம் இதுலலாம் நான் தான் முத பரிசு. அதனால நமக்கு தெரிஞ்ச ஒரு ஊர்க்கார பையன் இருக்கான். சீரியல் எடுக்கணுமா, அவனுக்கு என்னன்னா இந்த ராசி நட்சத்திரம் இந்த சென்டிமெண்ட்லாம் ரொம்ப பாப்பான் போல. அதனால சென்டிமெண்டா நானே ஒரு சீனை சொல்லணுமா, அதுக்கு வசனமும் எழுதி கொடுக்கணும்னு கேட்டான். முன்ன மாதிரிலாம் இல்ல கண்ணு, நம்ம கரரான வேலையை பார்த்துட்டு இருக்கோமா. அதனால இந்த கதை இதெல்லாம் எழுதுறதுக்கு மூளை அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டேங்கிறது கண்ணு. அதனால நீ என்ன பண்ற, நான் சொல்றேன் அத அப்படியே நீ பேப்பர்ல எழுதி கொடுத்துரு. அந்த பையன் வரவும் நீ எழுதுனதை அப்படியே அவன்கிட்ட கொடுத்துற. நீ என்ன சொல்ற? எழுதிட்டேமா. எழுதிட்டியா? இன்னும் முடியல, இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. அப்புறமா அந்த பொண்ணு கோமா பேசி முடிக்கிறப்ப இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் முடிச்சுக்க. என் கையெழுத்து இருந்தா கூட யாராச்சும் ஈஸியா ஏமாத்தி போடுவாங்க. அதனால என் பெருவிரல் ரேகைய அந்த பேப்பர்ல நான் வைக்கிறேன். உன்னால முடிஞ்சா என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்க அப்படின்னு சொல்றா. எழுது அப்படியே. முடிஞ்சா? இந்தாங்கம்மா, எழுதிட்டேன். அதுக்குள்ள எழுதி முடிச்சிட்ட? அடடா, சூப்பர். அப்புறங்கன்னு அந்த சீரியல் எடுக்கிறேன்னு சொன்னால அந்த பையன் எப்படி சென்டிமெண்டா எனக்கிட்ட வசனம் எழுதி கொடுக்க சொல்லி கேட்டானோ, அதே மாதிரி இப்போ நான் சொல்ல வந்த வசனத்தை நீ எழுதியிருக்க. ஏன்னு உன்னை பார்த்தா கூட இப்ப கதையில நான் சொன்னேன்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு மாதிரி தான் இருக்க. அதனால நீயும் கொஞ்சம் சென்டிமெண்டா அந்த பேனா இருக்குல்ல, அந்த மையம் பெருவிரல்ல வச்சுக்கிட்டு இதுல ஒரு அச்சு வச்சு கொடுத்துரு. இது போதுங்கன்னு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த ஊருக்கு போனப்பதான் அவனை உங்களுக்கு தெரியும். கான்ஸ்டபிளா இருந்தவன என்னோட புருஷன் தான் அவரோட செல்வாக்க பயன்படுத்தி இவனுக்கு மறையனூர்ல இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்க வாங்கி கொடுத்தது. இப்ப கூட ஒரு பொண்ணால ஏதோ பிரச்சனைன்னு கேட்டப்ப டிரான்ஸ்பர அப்பவும் நம்ம தானே வாங்கி கொடுத்தது. அவன் ஏதோ ஒரு பொண்ணால பிரச்சனைன்னு சொன்னான். ஆனா இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது அந்த மூதேவி நம்ம வீட்ல இருக்க பொண்ணு துர்கா தான். சரி, இங்க பாருங்க, அவருடைய அப்பன் கம்ப்ளைண்ட் கொடுத்தது தொழிலதிபர் சாந்தினி மேடம். அதனால கண்டிப்பா
நாங்கள் எங்கள் ஃபார்மாலிட்டிஸை பண்ணி தான் ஆகணும். உங்கள் மருமக துர்காவை வர சொல்லுங்க. இதில் இருக்கிற மாதிரி அவங்க கைப்பட ஒரு லெட்டர் எழுதி தர சொல்லுங்க. இதில் இருக்கிற கைரேகை மாதிரி அவங்க எழுதுகிற லெட்டர்லையும் ஒரு கைரேகையை வைக்கட்டும். அதை செக் பண்ணுறதுக்கு ஃபாரன்சிக் டீமுக்கு அனுப்புவோம். அவ்வளவுதான். ஏற்கனவே இந்த 6 நாள் 6 வருஷத்துக்கு சமம்னு காலன் ஐயா சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சி பண்ணி துர்காவை சிக்க வைக்கிறதுக்கு பிளான் நடந்துகிட்டு இருக்கு. அதை நாம எப்படியும் நடக்க விடக்கூடாது. நடக்க விட மாட்டேன். அகிலா, துர்கா இங்க உள்ளதான் இருப்பா. கொஞ்சம் உங்கள் மருமகளை சீக்கிரம் வர சொல்லுங்க. என்கொயரி முடிச்சுட்டு நான் ஸ்டேஷனுக்கு போகணும். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சொல்லுங்க. ஆமா தெரியும். காலன் ஐயா சொன்ன எல்லா சோதனையும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல துர்காவை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனா இதுவரைக்கும் நாம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். ஏதாவது ஒரு வழி பண்ணி இந்த இன்ஸ்பெக்டரை வீட்டை விட்டு வெளியில துரத்தணும். அகிலாவை வச்சு இதை வேற மாதிரி நான் டீல் பண்றேன். ஏய் துர்கா, காய்கறி நறுக்குனதெல்லாம் போதும். கண்ணை முடிக்கிட்டு உன் கை ரெண்டையும் நீட்டு. உன் மேல ரொம்ப பெருசா பாசம் வச்சிருக்காருல்ல பெரியவரு, உனக்கு ஒரு பரிசு கொடுக்க சொல்லி அனுப்பியிருக்காரு. அதை கொடுக்க தான் வந்திருக்கேன். கண்ணை முடிக்கிட்டு உன் கைய கொஞ்சம் நீட்டு. அம்மா, எனக்கு எதுக்குமா? வேண்டாமா. பெரியவரே சொல்லியிருக்காரு, மறுப்பியா? அப்போ கைய நீட்டு.